ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகணங்களுமே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போது சூரிய கிரகணம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஆத்மகாரகன் அப்படிங்கிறது. சந்திர கிரகணம் பார்க்குறப்போ நம்மளுடைய மனோகாரகன், நம்மளுடைய மனநிலைமைகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அப்போது ஒரு சூரிய கிரகணம் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையோடைய திசை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். திசை மாற்றங்கள் அப்படிங்கிறது பயந்துக்கக்கூடாது. ஒரு கிரகணம்னாலே பயந்துக்கக்கூடாது. அலர்ட்டாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கான்ஷியஸாக ஒரு தெளிவு நிலையோட ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாழ்வியலில் நம்ம என்னென்ன ஒரு அப்கிரேடேஷனுக்கு போகணும், எதை தேடிக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த முறை லைனாக மேஷம் ரிஷபம் அப்படின்னு லைனாக போகிறத விட இது பஞ்சபூத தத்துவத்தை சொல்லக்கூடியது இல்லையா? அதனால் பஞ்சபூத அமைப்பிலேயே ராசி பலனையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூத அமைப்பில் நம்ம போயிடலாம் அப்படின்னு. முதல்ல சூரியன் அப்படின்னாலே அக்னியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நெருப்பு ராசிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெருப்பு ராசி என்னது? மேஷம், சிம்மம், தனுசு. இந்த 3 ராசிகளுமே நெருப்பு தத்துவத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது தான். இப்போது நெருப்பு தத்துவத்தில் இருக்கக்கூடிய முதல் ராசியான மேஷ ராசி. இந்த மேஷ ராசியிலும் 3 நட்சத்திரங்கள் வருது. அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு வருது. கார்த்திகை 1ஆம் பதம் வரும் இதில். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மேஷ ராசியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை நிதானமாக தான் கையாண்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்குற மாதிரியே இருக்கும். அப்போ எதுவாக இருந்தாலுமே பிளானிங் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உகந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி ப்ரொஃபஷ்னல் லைஃப் அப்படிங்கிறதுல இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம். ஆனால் சரியான முறையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியான விஷயங்கள், சரியான வார்த்தைகள் பேசுகிறது. சில பேர்த்துக்கு இல்லை நான் பேசும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் தெரியுது அப்படிங்கும் பொழுது அதுக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, யாருக்காவது நீங்கள் மருந்து வாங்கி தரலாம். காசு கொடுக்கறத விட அவங்களுடைய ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பரிகாரமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போது அஸ்வினியில் இருக்கிறவங்க லைஃப் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி நம்ம சக்ஸஸ் ஆனோமா இல்லையான்னு தெரியாமையே அடுத்தடுத்து கோல் அப்படிங்கிறது பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்கன்னா விஷன், அவங்களுடைய விஷன் தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது தான் அஸ்வினியோடது. அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வராது. அஸ்வினி குதிரைகள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? லக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது, அபண்டன்ஸ் சொல்லக்கூடியது. அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்க தான், அதிர்ஷ்டத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க தான். அப்போ அந்த அஸ்வினி குமாரர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறப்போ யாரையோ காப்பாற்ற போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான், யாருக்கும் உதவி செய்ய தான் அஸ்வினி நட்சத்திரம் டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறதே இருக்குது. நீங்கள்லாம் ஹயக்ரீவர் வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறது நல்லது. அதோட தன்வந்திரி வழிபாடு அப்படியுமே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்க மேஷராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருந்தால் கூட அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, மேஷம் பரணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது தான் கரெக்டு, வேறு யார் சொல்கிறதும் சரி கிடையாது, நான் சொல்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட என்னென்னா செல்ஃப் டிஃபென்ஸ் மோடில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேஷத்தில் இருக்க பரணிக்கு வரும். அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மோடு தவறு கிடையாது. ஆனால் அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மோடு மற்றவங்களுக்கும் சரியான முறையில் தான் இருக்குதா? இப்போது பர்சனல் லைஃப் ஆகட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்லது செய்யக்கூடிய மனப்பாங்கில் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கில் அதுதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியாகவே இருக்கும். அப்போது அதை ரிசீவ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் டிஃபெண்ட் மோடில் இருந்து ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி செய்யும் பொழுது அவங்களும் பெனிஃபிட் அடையும் போது
அந்த பெனிஃபிட்டு ஆரோக்கியமான பெனிஃபிட்டாக, அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செய்யக்கூடிய தானம் தர்மம் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் விஷயம். யாருக்கு செய்கிறீங்க அந்த பெனிஃபிட்டை சரியான ஆள் தான் ரிசீவ் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் அவங்களுடைய குட் புக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த கிரகண அமைப்புகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய பாதைகளை இன்னொரு டிரெக்ஷனில் ஒரு டீவியேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ, நம்மளுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குதோ, கண்ணாடி மாதிரி தான் கிரகணங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்போது பரணி டிஃபென்ஸ் மோடில் யாரையோ காப்பாற்றுறேன்னு நினச்சி, அந்த குறிப்பிட்டவங்க கிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்குறதான்னு நினச்சி சுற்றி கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. அப்போ 360 டிகிரிஸ்லேயும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். யார் என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது அந்த பெர்ஸ்பெக்டிவ் வேறு. அதாவது நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்கங்கிற விஷயம்லாம் வேறு. இது விமர்சனத்தையும் தாண்டி நீங்கள் யாருக்கு பெனிஃபிட் பண்ணுறீங்களோ அவங்க அதை சரியான முறையில் யூஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். பரணி நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஓம் யமாய நம அப்படின்னு ஒரு 10 நிமிஷமாவது ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ்குள்ளே நீங்கள் போய்க்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய மனநிலைமைகள் என்னதான் இது சூரிய கிரகணமாக இருந்தாலுமே, வாழ்க்கையின் பாதையை சொல்லக்கூடியதாக இருந்தாலுமே, உங்களுடைய மனநிலைமையும் உங்களுடைய வாழ்க்கை பாதையும் ஒரே சேரில் நேர்கோட்டில் ஓடிட்டுருக்கிற மாதிரியே தான் இருக்கும். தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக காலை நேரங்களில் ஒரு 7 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஓம் யமாய நம, ஓம் சூர்யாய நம அப்படின்லாம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது செய்யக்கூடிய வேலைகள் நிதானமாக ஒரு தெளிவு நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ கார்த்திகை பாதம் 1ல் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ எதையாவது புது விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அது சரியான முறையில் கம்ப்ளீஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷன் நோக்கியும் போகிற மாதிரி இருக்கும். அது சரியான முறையிலேயே நடக்கக்கூடிய அமைப்பும் இருந்தாலுமே, அகெயின் எங்கேயெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அவசரப்பற்றக்கூடாது. மேஷம் நிறைய அவசரப்படக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வார்த்தைகளை விட்டுறது, சம்டைம்ஸ் வார்த்தைகள் பிளண்ட் ஆகிடும். நம்ம என்ன பேச வரோம் அப்படிங்கிறது சரியான முறையில் இன்னொருத்தவங்களுக்கு போய் ரீச் ஆகாமல் இருக்கும். அதுதான் இந்த சூரிய கிரகணத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் செல்லக்கூடிய ஒரு பாதை அறிஞ்சு தான் போகிறீங்களா, தெரிஞ்சு தான் போகிறீங்களா, இல்லை பிளைண்ட் ஃபோல்டடாக போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா போகக்கூடிய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு பயணிக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு தெளிவு நிலை இருக்கும். அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ என்ன சர்ப்ரைசஸ் வேணாலும் உங்களுக்கு காத்திருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுக்கு உகந்த முருகர் யாரோ அந்த முருகர் வழிபாடு ஓம் சரவணபவாய நம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மந்திரங்கள் உச்சரிக்கும் பொழுது பாதை சரியாகவே அமையும் அப்படிங்கிறது தான். பஞ்சபூதங்களில் நெருப்பு ராசிகளில் அடுத்து வரக்கூடிய ராசின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நெருப்பு, அதோட இங்கே சூரியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கக்கூடியது. அப்போது இந்த சூரிய கிரகணத்தில் எந்த விஷயங்களை சிம்மம் மறப்பாங்க, எந்த விஷயத்தில் கோட்டை விடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, சிம்மத்துக்கு இப்போ தான் அஷ்டம சனியெலாம் முடிஞ்சு குரு நல்லபடியாகவே ஃபேவர் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டார். சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணணும் சிம்மத்தில் இருக்கவங்கன்னு பார்க்கும் பொழுது, இதுலேயும் 3 நட்சத்திரங்கள் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மகம், பூரம், உத்திரம் பாதம் 1 நட்சத்திரம் வருது. அப்படிங்கப்போ இப்போ மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் அவங்களுடைய ஸ்கின்னை கொஞ்சம் பார்த்துக்கணும், லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் பார்த்துக்கணும்னு ஒன்று இருக்குது. ஸ்கின்னில் டிஸ்கலரேஷன், அதாவது கலர் மாறி வர்றது, கழுத்து கருப்பாகிறது, இந்த மாதிரி உங்களுடைய ஹெல்த்தில் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கின்னில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் சூரிய கிரகணங்களில் இந்த மாதிரி மாற்றங்கள் நம்மளுடைய உடலில் காட்டக்கூடியதாக இருக்கும். அப்போது உங்களுடைய வாழ்க்கை செல்லக்கூடிய திசை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எதை நோக்கி போயிட்டுருக்குது, உங்களை நீங்களே செல்ஃப் கேர் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். நிறைய டிப்ரெஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், எமோஷன்ஸ் நிறைய சப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். மனசில் ஒன்று நினைப்பீங்க, வெளிப்படையாக ஒன்று சொல்ல முடியாது. நீங்கள் எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கட் ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளுடைய பிரெயின்லேருந்து அப்படியே நம்மளுடைய செகண்ட் பிரெயின் நம்மளுடைய கட் ஹெல்த்து, நம்மளுடைய கட் ஹெல்த்து போய் என்ன பண்ணும், நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸையாக ஸ்லோ டவுன் பண்ண வைக்கும், சோம்பேறித்தனமாக்கும், அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டியை கொஞ்சம்
தாமதப்படுத்தும் அப்படிங்கிறது தான். வீக் அப்படின்னு நான் சொல்ல வரல, தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுக்கே எப்படி இருக்குன்னா, சம்டைம்ஸ் வாழ்க்கையில் சலிப்பு தட்டுற மாதிரியே இருக்கும். திடீர்னு ஒரு ஃபோக்கஸ் வரும், அது அப்படியே பாதியில் விடுற மாதிரி இருக்கும். அப்போது எதை நீங்கள் மெயினாக கவனிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தூக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பிராணாயாமா பண்ணியே ஆகணும். பிராணாயாமா ப்ரீதிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள்லாம் வந்து சிவன் ஸ்தலங்களுக்கு போயிடுங்க. சிவன் ஸ்தலங்களில் அங்கே இருக்கக்கூடிய முருகர்கிட்ட உட்காந்துட்டு முருகர் மந்திரங்கள் கேட்குறதும், நீங்கள் வந்து கண்ணை மூடி சாமி கும்பிட்றத விட உபதேசங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது தான் சிம்மம் மகம்க்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து குரு நல்லபடியாகவே ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. முக்கியமாக மகம் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவே இருக்குது. அப்படிங்கிறப்போ முன்னோர் வழிபாடு அப்படின்னு முன்னோர்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சூரிய கிரகணம் நேரங்களில் நாங்கள் எதை நினச்சி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய முன்னோர்களை நினச்சி அவங்களுடைய ஆன்மா நல்லபடியாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருந்தாலும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முன்னோர்களை நினச்சி, சித்தர்களை நினைக்கும் பொழுது, முருகரை நினைக்கும் பொழுது, முருகருடைய மந்திர உபதேசங்களை நீங்கள் காதில் கேட்கும் பொழுது, அதன்படி உங்களுடைய வாழ்வியல் பாதைகளையும் அதே மாதிரி நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அங்கே வெறும் காதால் கேட்டுட்டா எல்லாமே மாறிடுமா? மேஜிக் அப்படிலாம் கிடையாது. வாழ்வியல் முறைகளை நீங்கள் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாற்றிக்கிறப்போ, நீங்கள் ஹெல்த்தியாக இருந்துட்டிங்கனாலே, நான் எப்போவுமே சிம்மம்க்கு சொல்கிற விஷயம் அதுதான். உங்களுடைய ஹெல்த்து, நீங்கள் சிம்மம் ஹெல்த்தியாக இருந்துட்டிங்கனாலே ஒரு நிதான நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படிங்கிறது தான். இப்போ சிம்மம் பூரம் நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திடீர்னு லைட்டாக ஒரு ஈகோ எட்டி பார்க்குற மாதிரி சில விஷயங்கள், நான் ஏன் லிசன் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த சூரிய கிரகணம் என்ன பண்ணும் சிம்மம் பூரம்க்கு அப்படின்னா, எங்கேலாம் நம்ம வந்து நம்மளுடைய ஈகோனாலேயோ இல்லை ஒரு ஆளுமையை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ்யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் பொழுது, இந்த சூரிய கிரகணத்தில் அந்த சூரியன் மறையிற தருணங்களில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த பூனை கண்ணு மூடிக்கிட்ட மாதிரி தான், எந்தெந்த விஷயம் வெளியில் தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சோமோ, ஏதோ ஒரு வகையில் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த திசையை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாமே ஒரு கரெக்ஷன் தான். ஒரு கிரகணங்களோ இல்லை வந்து இந்த காலநிலைகள், இந்த இயற்கை சீற்றங்கள் எது வந்தாலுமே மனிதன் செஞ்ச பிழைகளுக்கான ஒரு பாடமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கிரகணங்கள் சொல்லக்கூடியது. பூரம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க ரொம்ப மனசு இலகுனவங்களும் கூட, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க. அப்போ எங்கே யார் மேலே நம்ம பாசம் வைக்கிறோம், அபரிதமான ஒரு பாசம் நம்ம வைக்கிறோமா, கண்மூடித்தனமான ஒரு பாசம் நம்ம வைக்கிறோமா? ஏன்னா எமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கிறவங்களும் பூரம் நட்சத்திரத்தில் அதிகமாகவே உண்டு. உங்களுடைய எமோஷன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும். லைஃப் விஷன், ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கணும். வார்த்தைகளில் தெளிவு அப்படிங்கிறதுல வந்து சிம்மம் பூரம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் அம்மன் வழிபாடு, உக்ரதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டெக்ஷனாகவே இருக்கும். ஏதாவது ஒரு பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்குறதோ, இல்லை அவங்க லைஃப்பில் நீங்கள் ஒரு பாதை காட்டுற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா, செய்யக்கூடிய நம்ம ஏதாவது ஒரு தவறான ஒரு கர்மா நம்ம செஞ்சுருந்தா கூட அது தர்மமாகவே மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து சிம்மம் பூரத்தில் இருக்கவங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களையுமே வந்து கொஞ்சம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது லிசனிங் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து சிம்மம் பூரத்துக்கு சொல்லக்கூடியது. இப்போது சிம்மம் உத்திரம் பாதம் 1 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றலாம். வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு, சில வேலைகள்லாம் செஞ்சு, சில வாழ்க்கை பாடங்கள்லாம் முடித்து, இப்போ அடுத்தது சூரிய கிரகணமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செய்யக்கூடிய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலுமே தெளிவு நிலை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக வந்து உத்திரம் நட்சத்திர பாதம் 1 இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு செழிப்பான நிலையை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதே வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அது சூரியனுடைய நட்சத்திரமும் கூட உத்திரம். எங்கேயாவது ஒரு கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்ஷனுங்கிறது என்னது, அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் உத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து திடீர்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்குள்ளே போயிடுவாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்குள்ளே போயிட்டு
யோசிக்க மாட்டாங்க. யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இது கரெக்டா தப்பா அப்படின்னு ஒரு குழப்ப நிலைக்கு போயிடுவாங்க. அதனால நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய திசை, நீங்கள் யார் கூட சேர்றீங்க, பார்ட்னர்ஷிப், இது எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தும் பொழுது செய்யக்கூடிய செயல் சுபமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க அதிகமாக சூரியனார் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தெளிவு நிலையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லா நாளும் எங்களால் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியலன்னா அப்படின்னா கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது காலையில் 7 மணிக்குள்ளார, ஞாயிற்றுக்கிழமை தாங்க நாங்கள் தூங்கவே செய்வோம் அப்படிங்கிறது இல்லை, வாழ்க்கையில் சில நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரக்கும், நம்மளுடைய திசை சரியான முறையில் போகிறதுக்கும் சூரியன் ஒரு பெரிய வழிகாட்டியாகவே இருப்பார் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள்லாம் வந்து சூரியனார் வழிபாடு, சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணும் பொழுது வாழ்க்கை ஒரு சுபிட்சத்தை நோக்கி போகக்கூடியதாகவே இருக்கும். அடுத்த நெருப்பு ராசியான தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கும் பொழுது இந்த நெருப்பு தத்துவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்குமே இந்த 3 நெருப்பாக இருந்தாலுமே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தத்துவம் அப்படிங்கிறது. அப்போ தனுசுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு திரியில் எரியக்கூடிய ஒரு நெருப்பின் அம்சம், ஒரு விளக்கின் அம்சம் அப்படின்னே சொல்கிறது. யாராவது ஒருத்தங்க தனுசை தூண்டி விடணும் அப்படிங்கிறது தான் இந்த நெருப்பின் தத்துவம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த சூரிய கிரகணம் தனுசுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ லைஃப்பில் வந்து ஒரு விஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த விஷன் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்குது, அந்த மெச்சூரிட்டியை சொல்லக்கூடியது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஜேர்னியாகவே இருக்கும். ஜென்ரலாகவே தனுசு ராசி அப்படிங்கிறது இந்த நெருப்பு தத்துவங்கிறது ஒரு பயணத்தை, வாழ்க்கை பயணத்தை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அந்த வெளிச்சம் எவ்வளவு தூரம் பரவுதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விளக்குடைய வெளிச்சத்தினால மற்றவங்களும் பயனடையணும் அப்படிங்கிறது தான் வந்து தனுசனுடைய அமைப்பு. அதோடைய குருவின் அம்சமும் கூட. அப்படிங்கும் பொழுது நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணும் பொழுது, மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும் பொழுது நீங்கள் சூஸ் பண்ணுற ஆட்கள், நீங்கள் யாருக்கு உங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த பாதை சரியா, அந்த பாதை மெச்சூரிட்டியாக இருக்குதா, ஒரு தெளிவு நிலையை நோக்கி போகுதா அப்படின்னா அடுத்த கோல் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக நீங்கள் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான். ஏதோ கண்மூடித்தனமாக நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக இல்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இந்த விளக்கு வெளிச்சத்தோடைய கேரக்டரைசேஷன் தான் இது. இந்த விளக்கு வெளிச்சம் வந்து எவ்வளோ தூரம் அந்த வெளிச்சம் பரவுதோ அதுக்கப்புறம் இருள் சூழ்ந்து மற்ற விஷயங்கள் இருக்கும். பக்கத்தில் போக போக தான் அந்த வெளிச்சம் வர தான் மற்ற விஷயங்கள் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு நிலை. அப்போது உங்களுடைய பார்வை, உங்களுடைய விளக்கின் அந்த ஒளியின் அளவுங்கிறது என்னது, உங்களுடைய மணிப்பூரக சக்கரம், உங்களுடைய கோல், இந்த கோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் பிரகாசமாக இருக்கணும். கோல்லாம் நல்லா ஹை லெவலாகவே செட் பண்ணி கரெக்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவில், கரெக்டான மெச்சூர்டில், சரியான முறையில் நீங்கள் இயக்கும் பொழுது தனுசு நெருப்பு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். வார்த்தைகளிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசை பொறுத்த வரைக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது இருந்துட வேணாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த சூரிய கிரகணங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் திசைகளை சொல்லக்கூடியது. எந்த திசையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், போகக்கூடிய பாதை சரிதானா. ஏன்னா அடுத்தது ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு பரிணாம மாற்றம் அப்படிங்கிறது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது தான் வந்து சூரிய கிரகணம் அப்படிங்கிறது. இப்போ வாழ்க்கை பயந்துக்கிறதுக்காக இல்லை, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி, உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாரையாவது புதுசாக கூட மீட் பண்ணுவீங்க, அவங்க மூலிமா வாழ்க்கையில் நல்லதும் வரும், கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் வரும் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சன் சரியான பர்சன் தானா, நீங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணக்கூடியவங்க சரியான பர்சன் தானா, பாதை சரிதானா அப்படிங்கிறத தான் வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து கவனத்தில் வச்சுக்கணும். தனுசு ராசி எப்போவுமே வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது, ஏன்னா இந்த கிரகணம் நடக்கிற நேரத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு குருவே சரணம் அப்படிங்கிற மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் வீட்டில் கூட ஒரு விளக்கேற்றி வச்சு, எப்போவுமே தனுசு ராசியில் இருக்கிறவங்க வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணும் பொழுது நீங்களே ஒரு நெய் விளக்காகட்டும், ஒரு நல்லெண்ணெய் விளக்காகட்டும், விளக்கேற்றி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிக்ஷமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அடுத்த பஞ்சபூத தத்துவத்தில் வந்து பூமி ராசிகள் பற்றி நம்ம பார்க்கலாம். பூமி ராசிகளுக்கு இந்த சூரிய கிரகணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பூமி தத்துவத்தை வாங்கியது எது, ரிஷபம், கன்னி, மகரம் அப்படிங்கிறது. அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் காட்டக்கூடிய திசை என்ன அப்படின்னா, எதெல்லாம் இல்லையோ அதையை மட்டுமே நினச்சி வருத்தப்படக்கூடிய அமைப்பு யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். இருக்கிறதெல்லாம் விட்டுறது,
எல்லாமே இருக்கும். ஆனால் இல்லாததை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. போகக்கூடிய பாதை சரிதான். சரியான முறையில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா, குழம்பாமல் போயிட்டீங்கன்னா வாழ்க்கைக்கு தெளிவு நிலையை நோக்கி போகும். ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே வந்து தங்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. சொல்லக்கூடாதுன்னு நினச்சி எங்கே யார்கிட்ட சொல்லக்கூடாதோ கரெக்டாக சொல்லி ஏதோ ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடும். அப்போ இந்த சூரிய கிரகணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப் புதுசாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்சளவுக்கு யார்கிட்டையும் எதையும் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி சொல்ல வேண்டாம். ஒரு 10 ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 ரூபா வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். 7 ரூபாயை சொல்லாதீங்க. ஒரு 7 ரூபாயை சேமித்து வைங்க. சேமிப்பு அப்படிங்கிறது தான் வந்து ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. இப்போது ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், மிருகஸ்ரீஷம் பாதம் 1 அப்படின்னு வருது. இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது மாதிரி இருக்கும். எதையோ ஒன்று செயல்படுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் அது ஒரு சரியான முறையில் ஒரு ஆர்கனைஸ்டாக தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்களுடைய ஆர்கனைசேஷன் கரெக்டாக அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்களே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கணும். காலையில் போனோம், சாயங்காலம் வந்து எதையோ ஒன்று செஞ்சோம், ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஒரு தெளிவு நிலையில் ஒரு முழுமை அடையலை அப்படிங்கிற ஒரு குறைபாடு அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லா திறமைகளுமே உண்டு. ஆனால் இந்த திறமைகள் சரியான இடத்துல தான் நீங்கள் வந்து காட்டினீங்களா அப்படிங்கிறது தான் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடியது. ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வழிபாடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும். அதாவது லக்ஷ்மி வீட்டில் லக்ஷ்மி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சுபிக்ஷமாக ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது லைஃப் ஒரு தெளிவு நிலை வரும். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் அப்பப்போ ஒரு பேக் அடிப்பாங்க. திடீர்னு நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, திடீர்னு சுத்தமாக ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க, திடீர்னு ஒரு குழம்புவாங்க. இந்த லக்ஷ்மி வழிபாடு எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கை நேர்த்திக்காக சொல்கிறது தான் லக்ஷ்மி வழிபாடு. நீங்கள் லக்ஷ்மி வழிபாடு பண்ணும்பொழுது வீடை சுத்தமாக வச்சு, சாமி இருக்கிற இடத்த எல்லாமே சுத்தமாக வச்சு, அப்போ அதுதான் நேர்த்தி. இந்த நேர்த்தியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது, முக்கியமாக காலை நேரங்களில் இந்த நேர்த்தியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது வாழ்க்கை ஒரு கரெக்டான ஒரு டிரெக்ஷன் நோக்கி போகிற மாதிரி அப்படிங்கிறது தான் வந்து ரிஷபம் ரோகிணிக்கு சொல்லக்கூடியது. அப்போ இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன? ஆல்ரெடி நீங்கள் வந்து ரோகிணி அப்படிங்கிறப்போ மனோகாரகன் அமைப்பில் இருப்பீங்க. அப்போ இந்த மனோகாரகன் ஆத்மகாரகன் வரும்பொழுது இந்த மனோகாரகன் என்ன ஆகுறீங்க அப்படிங்கிற பொழுது லைஃபோடைய டிரெக்ஷனை கரெக்டாக ஒரு டில்ட் பண்ணி கரெக்டாக சரி பண்ணிக்கிட்டு ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அது வந்து உங்களுடைய நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி தெளிவாக தான் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டியதாகவே இருக்கும். அடுத்தது வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை. ரிஷபத்தில் இருக்க கார்த்திகை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கை எப்பவுமே சுபிக்ஷமாக தான் இருக்கும். ரிஷபம் கார்த்திகை அப்படின்னாலே உங்களை சுற்றி ஒரு செழிப்பு, உங்களை சுற்றி நீங்கள் எப்போவுமே ஒரு லக்ஸரியாக இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும்னா, கண்டிப்பாக ரிஷபம் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, செலவுகளை சரியான முறையில் தான் நம்ம பண்ணுறோமா, அனாவசிய செலவுகள் ஏதாவது ஒன்று பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு சூரிய கிரகணம் சொல்லக்கூடியது. இந்த சூரிய கிரகணம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களோடது கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது அது சூரியனுடைய அம்சம், ஒரு சூரியனுடைய ஒரு அமைப்பில் வருது, ஒரு ஒளியின் அமைப்பில் வருது அப்படின்னா, நீங்கள் உங்களையே ஒரு செல்ஃப் ஃபோக்கஸிங் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கும் பொழுது இந்த ரிஷபம் கார்த்திகையில் இருக்கவங்க வந்து வார்த்தைகளில் தான் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்து மாதிரி ஒரு தேன் கலந்து பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ரிஷபம் கார்த்திகைக்கு எப்போவுமே உண்டு. ஆனால் அந்த காரியம் முடிஞ்ச உடனேயே திடீர்னு அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் ஆயிரும், இல்லைன்னா வார்த்தைகள் தடித்து விடும் அப்படின்னே இருக்கும். உங்களை யாரும் கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஸ்மார்ட்டு தான். ஏன்னா ரிஷபம் கார்த்திகை எப்போவுமே ஸ்மார்ட் தான். அந்த ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது 360 டிகிரிஸ்லேயும் இருக்கணும். நம்ம எதை பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோமா, தெளிவாக பேசுகிறோமா, கரெக்டான விஷயத்தை தான் பேசுகிறோமா, ஏதாவது மறைச்சு பேசுகிறோமா அப்படிங்கிறது தான். ஏதாவது ஒரு ஒளிவு மறைவோடு நம்ம பேசுகிறோம், நம்ம அந்த நேரத்தில் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மோடில் இருக்கிறோம் அப்படின்னா அது வெளியே வரக்கும்
உங்களுடைய மறைஞ்சிருக்கிற சில ரகசியங்கள் வெளியே வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான். உங்களுடைய பாடியிலையும் ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு தருணம். அதிகமாக டீஹைட்ரேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புமே வந்து ரிஷபம் கார்த்திகைக்கு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து வாட்டர் கண்டென்ட்லாம் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துக்கணும். அந்த வாட்டர் கண்டென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, உணவில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது நீங்கள் நீர் அருந்தும் பொழுது அந்த நீரை உள்வாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது வந்து அந்த உடம்பு அதை ஏற்றுக்கும். அந்தளவுக்கு ஹீட் செக்ரேட் ஆகிறது. இதனால ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். முக்கியமாக உங்களுடைய வயிற்று பகுதிகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரிஷபம் கார்த்திகையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடியது. அடுத்தது ரிஷபம் மிருகஸ்ரீஷமில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களை யாராவது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னே தெரியலைங்க. இந்த சூரிய கிரகணம் நம்மளை எந்த திசையில் தள்ளுதோ அந்த திசையில் நோக்கி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் செல்ஃப் ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் இருந்து உங்களுக்கு நீங்களே ஒரு உந்துதல் கொடுத்து லைஃப்பை கரெக்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவில், இல்லை உங்களுக்கான சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுத்து ஒரு மென்டர் யாராவது வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா முடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு தெளிவான நிலைக்கு வரும் அப்படிங்கிறது தான். நீங்கள் பிரதோஷ காலங்களில் சிவன் கோயிலில் போயிட்டு பிரதோஷங்களுக்கு வந்து அபிஷேகத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டு வர்றது, பிரதோஷ காலங்களில் வந்து சிவன் ஸ்தலங்களில் உட்காந்துட்டு வரும் பொழுது முடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த சூரிய கிரகணமே முடிஞ்சாலுமே, சூரிய கிரகணம் முடிஞ்சால் நீங்கள் வந்து நந்தீஸ்வரர்கிட்ட போயிடுங்க. நந்தீஸ்வரர்கிட்ட போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு, முக்கியமாக நந்தீஸ்வரருக்கு நன்றி சொல்லும் விதமாக வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அதுக்கு நன்றி, இனிமேலும் நிறைய விஷயங்கள் நல்லபடியாகவே நடக்கணும், எனக்கு ஒரு குரு மாதிரி யாராவது வந்து என்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் வரும் பொழுது இந்த சூரிய கிரகணம் சரியான ஒரு திசையே உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறது தான். அடுத்து பூமி தத்துவமான கன்னிராசி. கன்னிராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் வருது. உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து லைஃப்பில் க்யூரியாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையில் நான் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கையில் நான் துவண்டு மட்டும் போக மாட்டேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே அதை நான் ப்ராப்ளமாக கூட பார்க்கல. ஏன்னா கன்னி உத்திரமில் இருக்கவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்னென்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள். அப்போது இந்த உத்திரமில் இருக்கவங்களுக்கு தான் இந்த சூரிய கிரகணம் ஒரு வாழ்க்கை பாதை, ஒரு வாழ்க்கை டிரெக்ஷனை சரியான முறையில் வந்து அவங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறது தான். மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கன்னி உத்திரத்தில் இருக்கும். இந்த நம்பர்ஸ் பற்றி அதிகமாக பேசக்கூடியவங்களுமே வந்து கன்னி உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு நம்பர் வாயில் வந்துக்கிட்டே இருக்கிறது, கால்குலேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ இந்த கால்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் சிதறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். திடீர்னு வாழ்க்கை எதை நோக்கி போகுது, ஏன்னா ஆல்ரெடி வந்து கன்னி உத்திரமில் இருக்கவங்க நிறைய கடன் பட்டு அந்த கடன்கிற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு இந்த தசாபுத்திகள், இந்த கோச்சாரங்கள் எது மாறினாலுமே, இப்போ வந்து குரு பயிற்சி நடந்தது, இப்படி ஒவ்வொரு பயிற்சியிலையுமே வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, எனக்கு இப்போ இது கிளியர் ஆகிடுமா, இப்போ சரியாயிடுமா, எல்லாம் சரியாக போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் சரியாக போகலை, ஏதோ ஒரு லூப்குள்ளே நான் மாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு திசையை காட்டு, எனக்கு ஒரு வழியை காட்டு அப்படிங்கிறது தான். அப்போ இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கான ஒரு வழியை என்ன காட்டுது அப்படின்னா, முதல் ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்கிற வேலைகளை முதல் நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் சொல்லுது. ஏன்னா இதுதான் கர்மத்திலிருந்து தர்மத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம். பழைய பெண்டிங் விஷயத்தில் நீங்கள் முடிச்சிட்டாலே உங்களுக்கு பாதி டென்ஷன் குறைஞ்ச மாதிரி தான். அப்போ இதையும் வச்சுக்கிட்டு, பழைய பெண்டிங்கான விஷயத்தையும் வச்சுட்டு புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் திரும்பி பேர்டன்ஸை நிறையா வாங்கி போட்டுட்டு குழப்பறக்கு பதிலாக, ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பு, அதாவது ஃபார்வர்ட் திங்கிங் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து கன்னி உத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். அந்த பேக்வேர்ட் திங்கிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணோன்னா, சில சூழலுக்கு தகுந்த மாதிரி பேக்வேர்ட் புல்லிங் பண்ணும். ஏன் அப்படின்னா, இன்னும் இந்த மிச்சம் இருக்க கடமைகளை எப்போ முடிப்பீங்க அப்படின்னு. அப்போ டெட்லைன்ஸ் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய திசை சரியான முறையிலேயே போகும். அப்போ இந்த சூரிய கிரகணத்தில் நீங்கள் வந்து சூரியனார் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, முக்கியமாக பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது கன்னி உத்திரத்துக்கு மிக உகந்த வழிபாடாகவே இருக்கும். இந்த பெருமாள் வழிபாடு பண்ணும் பொழுது தாயார் தான் முதல்ல, தாயாரை வழிபாடு பண்ணி பெருமாளை வழிபட்டு மறுபடியும் தாயார்கிட்ட வந்து, ஏன்னா தாயார் தான் உங்களுக்கு கருணை காட்டக்கூடியவங்க. ஏன்னா கன்னி உத்திரத்தில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து அந்த குழந்தைத்தனமும் இருக்கும், அந்த குழந்தைத்தனத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு குள்ளநெறியும் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த குள்ளநெறி நல்ல குள்ளநெறி தான், பிளானிங் போடக்கூடிய ஒரு குள்ளநெறி, யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு
மனிதன் எல்லாத்துக்குமே வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருக்கவங்க தான் வந்து கன்னி உத்திரமில் இருப்பாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினச்சி எல்லாம் செஞ்சு இப்போது யாருமே இல்லை. இப்போ புதுசாக ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அந்த புதிய ஆட்களை எப்படி சரியாக யூஸ் பண்ணிக்கணும். ஜென்ரலாகவே கன்னி உத்திரத்துக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தாண்டி உங்கள் கூட யார் கலீக்ஸாக இருக்காங்களோ, யார் ஒர்க்கர்ஸாக இருக்காங்களோ, உங்ககிட்ட யார் வேலை செய்கிறாங்களோ, இது எல்லாமே சனி சம்மந்தப்பட்ட அமைப்பு. சூரிய கிரகணம் என்ன சொல்லுதுன்னா, சூஸ் பண்ணக்கூடிய ஆட்களை சரியான முறையில் சூஸ் பண்ணி அவங்களோட ஒரு ஈக்குவாலிட்டி காட்டி நீங்கள் ஈக்குவாலிட்டி காட்டுவீங்க தான். ஆனால் அதை கரெக்டாக கண்டினியூ ஆகணும். அந்த கண்டினியூட்டி கரெக்டாக போச்சுன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறது தான். இப்போ கன்னி ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனை சொல்லக்கூடியது, நம்மளுடைய மனோகரனை சொல்லக்கூடியது. இந்த மனோகரனுடைய வாழ்க்கை திசை எதை நோக்கி போகுது அப்படிங்கும் பொழுது, வாழ்க்கை திசை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படிங்கிறது தான் பெரும்பாலான கன்னி ஹஸ்தம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனநிலைமையே எல்லா விஷயங்களையும் இயக்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் கன்னி ஹஸ்தத்துக்கு சொல்லக்கூடியது. அந்த லாஜிக்கல் திங்கிங் என்ன அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, இப்போ அடியாழத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் சப்ரஸ் பண்ணி வச்சுருந்துருப்போம். அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா நினச்சிட்டு நுனிநாக்கில் வரும்பொழுது இந்த பாட்டில் நெக் அப்படின்னு சொல்கிறோம். பாட்டில் நெக்குங்கிறது என்ன அப்படின்னா, விளிம்பில் இருக்கக்கூடிய எண்ணம் என்னவோ அதை வெளிப்படுத்திட்டு போகிறப்போ ரிசீவ் பண்ணுறவங்க தப்பாக பர்சீவ் பண்ணிடுவாங்க, தப்பாக ரிசீவ் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்புங்கிறது ஜாஸ்தியாக போயிடும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நான் சரியாக தான் பேசினேன், அவங்க சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம சரியாக தான் பேசினோமா, கரெக்டான ஆள்கிட்ட கரெக்டாக தான் பேசினோமா, அவங்க கரெக்டாக தான் ரிசீவ் பண்ணினாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தருணங்களில் வந்து உங்களுடைய தகப்பனாருடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் கன்னி ஹஸ்தமில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். சிலருக்கு வந்து தகப்பனார் இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுடைய பேரில் அன்னதானம் அப்படின்னு நீங்கள் செய்யும் பொழுது, ஏதாவது வாழ்க்கையில் ஒரு முடங்கி இருக்குது, இல்லை உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கை பாதை சரியான முறையில் போகலை அப்படின்னு தெரியும் பொழுது, உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியோ ஒரு அன்னதானமோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது முடங்கி இருக்க விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு நிலையை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான். கன்னி சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி அப்படின்னா, கோபம் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எனக்கு எல்லாமே பர்ஃபெக்ஷனிசமாக இருக்கணும், ஒரு சரியான முறையில் இருக்கணும், என்னுடைய பர்சனல் லைஃப் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, ஆனால் எனக்கு எல்லாமே முடங்கி போயிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது, என் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறப்போ, கன்னி சித்திரையில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஒர்க் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடியவங்க, ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சூடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் பாதிப்பு உண்டாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒபிசிட்டி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஹெல்த்து, ஃபுட்டு, சாப்பாட்டு முறைகள் சரியான முறையில் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போகிறீங்க, உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது சரியான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சொல்லக்கூடியது. இந்த சூரிய கிரகணம் என்னென்னா, சித்திரை அப்படிங்கிறது செவ்வாயின் அம்சத்தை சொல்லக்கூடியதுங்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அந்த கூல் டவுனுங்கிறது என்னென்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸு. நீங்களாக போய் எக்ஸஸ் ஒர்க் பண்ணி, ஓவர் ஒர்க் பண்ணி நீங்களாக போய் மாட்டிக்க கூடாது. உங்களுடைய திறமையை ஒரே இடத்துலையே கொடுத்துட்ருக்கக்கூடாது. உங்களுடைய திறமை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கலைத்திறமை இருக்கிறவங்க தான் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க. அப்போது சரியான ஆட்கள் கிட்ட போயிட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது மன நிம்மதி தான் எப்போவுமே கன்னி சித்திரையில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். நீங்கள் வந்து விஸ்வாமித்திரர்லாம் கொஞ்சம் பிடிச்சிக்கணும், சித்தர்களை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பிடிச்சிக்கணும். கன்னி சித்திரையில் இருக்கவங்க வந்து சித்தர் வழிபாடு, அதே மாதிரி சந்திரன் வழிபாடு கூட உங்களுக்கு உகந்தது தான். இப்போ இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சு நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கும்பொழுது, உங்களை கூழ்படுத்தக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் செல்வது அப்படிங்கிறது தான் வந்து உகந்தது. அப்போ சந்திரன் சம்மந்தப்பட்ட ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது, இப்போ திருப்பதி போயிட்டு நீங்கள் தாராளமாக திருப்பதி போயிட்டு வரலாம். ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். லைஃப்பில் சில மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு திருப்பதி ஒரு பெரிய, இப்போ நாங்களாம் வெளிநாட்டில் இருக்கோம், எதோ ஊரில் இருக்கோம், நாங்கள் எப்படி திருப்பதி போகிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். சந்திரன் சம்மந்தப்பட்ட வழிபாட்டு முறைகள், இப்போ சிவன்கிட்ட நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது கூட ஓம் சோமாய நமக, ஓம் சந்திராய நமக அப்படின்னு சந்திரனை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கு பாடி கூல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆகும் அப்படிங்கிறது தான். பாடியை வந்து ஒரு சமநிலையில் வச்சுக்கணும். அந்த ஹீட் எனர்ஜிங்கிறது அதிகமாக இருக்குங்கிறப்போ பேலன்சிங் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான். அடுத்து பூமி தத்துவமான மகர ராசி. இந்த மகர ராசியிலையுமே வந்து உத்திராடம் நட்சத்திரம்,
திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது, ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து வாழ்க்கை ஒவ்வொரு பாடங்களை சொல்லிக் குடுத்துட்ருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ தான் மகரம் வந்து வாழ்க்கையின் பாதையை நோக்கி போயிட்டுருக்கிற மாரி தெரியும். அப்போ இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சரி நீங்கள் வாழ்க்கையின் பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கிறீங்க. பயத்தில போயிட்டுருக்கீங்களா? இல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வ நீங்க உணர்றீங்களா? அப்படிங்கிறது தான் வந்து இந்த கிரகணம் வந்து உங்களுக்கு சொல்லும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் ஹெல்த்தை கவனிச்சே தீரணும் அப்படிங்கிறது தான். இப்போ உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் தான் வந்து சூரியன் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது, மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய தெளிவு நிலைக்கு வரும். ஒரு கிளாரிட்டி இல்லாமையே இருக்கும், ஒரு ஃபோக்கஸ் இல்லாமையே இருக்கும். ஏங்க மகரம் தான் எல்லாம் சூப்பராகிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் ஏங்க முடங்கி போயிருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய திசை சரிதானா? நீங்கள் எடுத்து வச்ச முயற்சி சரிதானா? உங்களுக்கு பிளானிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த பிளானிங்கை சரியான முறையில் நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்படிங்கிறது தான். ஸ்டார்டிங் ரொம்ப அவசியம். அப்போ எதையோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். அந்த தெளிவு நிலையை கொடுக்கக்கூடியது தான் இந்த கிரகணமாகவே இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க, அது இங்கே மனோகாரகன் சந்திரன். இந்த மனோகாரகன் தோன்றதெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. தோன்றது எல்லாமே செய்யும். ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆனால் நிம்மதி இருந்ததா? ஒரு பயமாகவே இருக்கும். மகரம் திருவோணமில் இருக்கவங்களுக்கு இதை அனுபவிக்கலாமா வேணாமா? இதை இங்கே சந்தோஷமாக இருக்கலாமா வேணாமா? இது நிலைக்குமா நீடிக்குமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஈகோங்கிற ஒரு விஷயத்துக்கிட்ட போயிடக்கூடாது. இந்த ஈகோ இந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட திருவோணத்துக்கு என்ன நடக்கும்னா, அந்த ஒரு பொசசிவ்னஸில் தான் இத்தனையும் நடக்கும். உங்களுடைய பவுண்ட்ரியை வந்து சம்டைம்ஸ் குறுகின பவுண்ட்ரியாக வச்சுப்பீங்க. யார்கிட்ட எப்படி பழகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் சமநிலையாக பழகிறவங்க தப்பிச்சுப்பாங்க, ஈகோ காட்டி பழகிறவங்க மாட்டிப்பாங்க. அதுதான் விஷயம். அப்போது உங்களுடைய மனநிலைமைகள் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். உங்களுடைய வாழ்க்கை பாதை சூஸ் பண்ணக்கூடிய திசை, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சுதந்திரத்தை சரியான முறையில் தான் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் வந்து இந்த கிரகணம் கேட்குது. அப்படி நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கல அப்படின்னா, இது வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது இயற்கையான முறையில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப செயற்கையான விஷயங்களுக்கு போயிடக்கூடாது. இயற்கையே நிறையா விஷயங்களுக்கு தீர்வாகவே இருக்குதுங்கிறப்போ, இயற்கையை நாடி அதிகமாக திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, மகரம் திருவோணமில் இருக்கவங்க இயற்கையை நாடி போகும்பொழுது இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யும் அப்படிங்கிறது. நீங்கள்லாம் வந்து விஷ்ணு வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்கிறது நல்லது. அடிக்கடி சிவன் ஸ்தலங்களில் போயிட்டு அங்கே போய் உங்களுடைய சந்திரன் மனநிலைமை சரியாக இருக்கிறக்கும் வழிபாடு பண்ணிட்டு வரணும். பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் திருவோணம் நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடியது. நீங்கள் ரொம்ப ஒபீஸும் ஆயிட வேண்டாம், ரொம்ப ஒல்லியும் ஆயிட வேணாம். ஒரு சமநிலையில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது மகரம் அவிட்ட நட்சத்திரம். மகரம் அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது, நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஏதோ ஒன்று லைஃப்பில் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு மிஷன் இருக்குது, எனக்கு ஒரு விஷன் இருக்குது, என்னுடைய கோலை நோக்கி நான் கரெக்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் மகரம் அவிட்டமில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் சரியாக இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் வந்து சில மாற்றங்களை உங்களுடைய ஹெல்த்தில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. உங்களுடைய வயிற்றுப்பகுதியிலிருந்து அடிவயிற்று பகுதியிலிருந்து அத்தனையுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. பாடியில் வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு நீர் சத்து அதிகமாகிற மாதிரியோ, இல்லை சுகர் லெவலோ, இல்லை பிபி லெவலோ ஏதோ ஒன்று அதிகரிக்கிற மாதிரி தான். ஏன்னா இது சூரிய கிரகணம், நீங்கள் செவ்வாயின் அம்சத்தில் இருக்கிறீங்க, உங்களுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது இது வந்து பேலன்சிங். ஏன்னா மகரம் பொறுத்த வரைக்கும் சனி உங்களை நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுடைய கர்ம நிலைகள் என்ன அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, சும்மா இருக்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த சும்மா இருக்கிறதுக்கு மகரம் அவிட்டமில் இருக்கிறவங்க அந்த ப்ராக்டிஸ்குள்ளே கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்பப்போ உங்களுக்கும் நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறதே ஒரு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக நினைக்கிறவங்கலாம் மகரம் அவிட்டம் அதிகமாகவே இருக்கீங்க. இல்லை என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறது. சூரிய கிரகணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நிதானம், ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம். இல்லை அப்படின்னா ரெஸ்ட் எடுக்க வச்சிடும். ஏதோ ஒரு அடிப்படை வைக்கிறதோ, ஒரு படப்படப்பில் திடீர்னு காலில் அடிப்படை வைக்கிறதோ, இல்லை முதுகில் அடிப்படை வைக்கிறதோ, இல்லை அடிவயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இன்டைஜஷன் ப்ராப்ளம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களை உட்கார வச்சிடும்.
அதனால் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண் தெய்வங்களை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். உக்கிரதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வீட்டில், இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு உக்கிரதெய்வ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மகாமேரு வச்சோ இல்லை ஸ்ரீ சக்கரம் வச்சோ நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது, தடைப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலுமே இல்லை ஆரம்பிக்க முடியாத எந்த விஷயமா இருந்தாலுமே துணிச்சலோடு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் சரியான திசையை உங்களுக்கு காட்டுது அப்படிங்கிறது தான். அடுத்த பஞ்சபூத தத்துவத்தில் வந்து இந்த நீர் தத்துவத்துக்கு இந்த சூரிய கிரகணம் என்ன சொல்லுது? நீர் தத்துவ ராசிகள் யாருன்னு பார்க்கும் பொழுது கடகம், விருச்சகம், மீனம். இப்போ கடக ராசியில் இருக்கக்கூடிய பூசம், புனர்பூசம், ஆயில்யம் நட்சத்திரம், இந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைஃப் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடகத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய இந்த தடவை வந்து புதுசாக நிறைய ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. புது நட்பு, புது லைஃப் ஸ்டைல், புது பாத்து, ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஒரு சிலர் வந்து புதிய பாதையை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு பிளாக்கேஜஸ் இருக்கும். அதாவது ஹீட் பாடி, கடகம் பொறுத்த வரைக்கும் ஹீட் பாடி, ஸ்கின் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சொல்லக்கூடியதாகவே இருக்கும். இப்போ பூச நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க, கடகம் பூசத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ உடல் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது உங்கள் பாடியே உங்களுக்கு சொல்லும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறத தான் வந்து கடகம் பூசத்துக்கு சொல்லக்கூடியது. உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்போ கடகம் பூசத்துக்கு. அதோட இந்த ஆடி மாதமாகட்டும், இந்த சூரிய கிரகணம் ஆகட்டும், இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சந்திரனுக்கு ஒரு பவர் கிடைக்கிற மாதிரி தான். கிட்டத்தட்ட பவர்னு சொல்ல முடியாது, அங்கே சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது சந்திரனும் அந்த ஒளியை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரும். அப்படிங்கும் பொழுது அந்த பேலன்சிங், வாட்டர் ரிட்டென்ஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்புங்கிறது பெரும்பாலான கடகம் பூசத்துக்கு வந்துடும். எங்கே காட்டி கொடுக்கும்னா உங்கள் முகத்தில் தான் காட்டி கொடுக்கும். முகத்தில் ஒரு ஸ்கின் ட்ரைனஸ் ஆகிறதோ, இல்லை நிறைய பிம்பிள்ஸ் வர மாதிரியோ, இல்லை திடீர்னு ஒரு வெயிட் போட்ட மாதிரியோ, இல்லை ஒரு ஸ்கின் டிஸ்கலரேஷன் ஆகிற மாதிரியோ காட்டும். அப்போ நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். நம்ம க்ரீமெல்லாம் போட்டு தேய்ச்சி போகிறதுலாம் இல்லை, லைஃப் ஸ்டைலில் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், தூக்கம் எங்கேயோ மிஸ் ஆகிட்டுருக்குது அப்படிங்கிறது தான். அந்த தூக்கத்தை முதல் சமநிலைக்கு நீங்கள் கொண்டு வரணும். காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்கிறோமோ லேட்டாக எழுந்திரிக்கிறோமோ, ஆனால் நைட்டு வந்து சரியான நேரத்தில் நம்ம தூங்கினா தான் ஆர்கன் சரியான முறையில் செயல்படும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த சூரிய கிரகணத்தில் வந்து ஹெல்த்தில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியது அப்படிங்கும் பொழுது கடகம் பூசம் அதிகமாகவே கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ கடகம் புனர்பூசம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்குமே வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவல் நோக்கி போகிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் நோக்கி போகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அதிகமாக இப்போ உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே வரும். அப்போ இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு நிறைய இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனை ரொம்ப விவரமாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, லாங் ரன்னாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை, லாங் டேர்மாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எங்கே இருந்தால் நம்ம நிலையாக இருப்போம், நிலைத்தன்மை அப்படிங்கிறது வந்து புனர்பூசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த நேரத்தில் எனக்கு இது சரியாக இருந்தால் போதுங்கிறது இல்லாமல் ஆப்ஷன்ஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சூஸ் பண்ணுறது கரெக்டான முறையில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுடைய தகுதியை நல்லபடியாக மேம்படுத்தி உங்களுடைய குவாலிட்டி இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு அதற்கான ஒரு ஊதியத்தை வாங்கக்கூடியதோ, அதற்கான ஒரு அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே நீங்கள் போகணும். உங்களோட லைஃப் ஸ்டைலுமே இப்போ கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த லைஃப் ஸ்டைல் கூட துணிஞ்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கீங்க. கடகம் புனர்பூசம். கடகம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் பாதங்கள், அதாவது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தோராயமாக உங்கள் ஹெல்த்து, உங்களோட லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சரியான முறையில் ஃபோக்கஸ் பண்ணி இருந்துக்கிறது நல்லது. அப்பப்போ உங்களுடைய மனநிலைமைகள் ரொம்ப மாறக்கூடிய ஒரு அமைப்புமே வந்து சந்திரன் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த சூரிய கிரகணம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னில் நிறைய வெளிப்பாடுகளை தான் வந்து காட்டும். ஏன்னா ஒருவேளை அவங்களுக்குலாம் அந்த இடத்துல ராகுவோ கேதுவோ அந்த கடகத்திலே இருந்துருச்சு அப்படின்னா இன்னும் கர்மா அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாகவுமே இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள்லாம் வந்து அதிகமாக சித்தர் தான் பிடிச்சிக்கணும். நிறைய சித்தர் வழிபாடு. இப்போ 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்லாம் இருக்கீங்க, ஏதோ ஒரு ரிசர்ச்குள்ளே போயிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு தேடலுக்குள்ளே நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஆனால் எதை நோக்கி போகிறோன்னு தெரியல. ஒரு திருப்தி நிலை அடைஞ்சோமா, ஹெல்த்தை கவனிச்சோமா, ஹேர் ஃபால் ஆகுறது, ஒரு திடீர்னு பாடி வெயிட் ஆகுறது, திடீர்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குறையிறது, இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன்ஸ் பீரியட் இருந்துகிட்ருக்கிற அமைப்பு வந்து கடகம் ஆயில்யத்துக்கு அதிகமாகவே இருக்கும். குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். அப்போ இந்த சூரிய கிரகணம் என்ன பண்ணும், உங்கள் லைஃப்பை என்ன பண்ணும் அப்படின்னா லைஃப்பை வந்து ஒரு மாதிரி டல்லாக்குற மாதிரி, ஒரு டவுன் ஆக்குற மாதிரி ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு பெர்ஃபெக்ஷன் கரெக்டாக இல்லை, ஏதோ எனக்கு சரியாக வரல, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும் பொழுது
ஃபோக்கஸிங் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கவங்க வந்து ஓவர் திங்கிங் அதிகமாக பண்ணுவாங்க. குழம்பிகிட்டே இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மட்டும் கிரகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதை கிரகிக்கிறீங்களோ அது இயற்கை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி உங்களோட எண்ணமே உங்களுக்கு மருந்து தான். உங்களோட எண்ணம் சரியான முறையில் இருக்கணும். ஒரு லூப்புக்குள்ளே சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் வந்து எதையுமே யோசிக்காம கண்ணை மூடி பேசாமல் ஒரு தியான முறையில் சும்மா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பாடி வந்து சமநிலைக்கு போகக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிவீங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஆனால் கஷ்டமாக்கியும் பார்க்கும் ஆயில்யம், இல்லைனா சுத்தமாகவே வாழ்க்கையை கண்டுக்காமையும் போவாங்க. அப்படியும் போயிடக்கூடாது, இப்படியும் போயிடக்கூடாது. ஒரு புல் பண்ணி ஒரு பேலன்சிங்குள்ளே வரணும் அப்படின்னா அது கடகம் ஆயில்யம் அந்த பேலன்சிங்குள்ளே கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது தான். நீர் ராசியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது இது அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய விருச்சிக ராசி. விருச்சிக ராசினாலே எல்லாருமே கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க. யாராவது விருச்சிக ராசி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிறது தான் முதல் சொல்கிறது. விருச்சிக ராசிக்காரங்க மாதிரி ஒரு தெளிவானவங்க கிடையாது, அதுதான் உண்மை. ஆனால் அப்பப்போ குழம்பிடுவாங்க. சம்டைம்ஸ் இவங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவாங்க. இதுலேயுமே வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது அனுஷம், கேட்டை, விசாகம் நட்சத்திரம் அப்படின்னு வரும் பொழுது இப்போ அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு அவங்களே சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாமே ஒரு பர்ஃபெக்ஷன், எல்லாமே ஒரு கரெக்டாக பண்ணுறேன், நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் சரி அப்படிங்கிறது தான். பாதி சரியான முறையில் இருக்குதா, என்னென்ன பேர்டன்ஸ் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரியன் சொல்லக்கூடியது. எப்போவுமே வந்து விருச்சிகம் செவ்வாயின் அம்சம் அப்படிங்கும் பொழுது அந்த செவ்வாயின் அம்சம் நீர்ராசிக்குள்ளே வருது அப்படிங்கும் பொழுது சூரியன் நீங்கள் உதவி செய்கிற இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த சூரிய கிரகணம்ங்கிறது என்னது, ஒரு மறைவு ஸ்தானத்தில் போகும் பொழுது நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூடாது. அட் த சேம் டைம் நீங்களே உங்களை அண்டர் எஸ்டிமேஷனும் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதுவும் கூடாது, அண்டர் எஸ்டிமேஷனும் கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ஸும் கூடாது அப்படிங்கிறது தான் வந்து விருச்சிகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதோட கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அப்பப்போ ஒரு குழப்ப நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எல்லாமே சரியாக தான் பண்ணுறேன், எனக்கு நாலேஜ் இருக்குதா இல்லையா, ஆனால் தெளிவான ஆள் தான், ஆனால் சில விஷயங்களை என்னால் கிரகிக்க முடியல, சில மனிதர்களை என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேட்டை ஒரு குழப்பத்திலே இருக்கும். இப்போ கேட்டைக்கெல்லாம் வந்து இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது புதன். இந்த புதன் சூரியன் அப்படிங்கிறது, புதன் சூரியனோட காம்பினேஷன் என்னது, புதன் ஆதித்ய யோகத்தை சொல்லக்கூடியது. அப்படின்னா என்னது, புதன் சூரியன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு நிலை. அப்போ அந்த கிரகணம் நீங்கும் பொழுது அந்த சூரியன் ஒரு தெளிவு நிலைக்கு வரும் பொழுது நீங்களுமே தெளிவு நிலைக்கு வருவீங்க அப்படிங்கிறது தான். அதிகமாக புதன் ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடுகள் நீங்கள் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கவங்க பண்ணும் பொழுது வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க விருச்சிகம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த ஃபோக்கஸ் அதிகமாகவே இருக்கும். ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். எதை சூஸ் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியாது. தப்பாக எதையாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கரெக்டாக போதா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா அது குரு. அப்போது அந்த குரு யாராவது ஒரு மென்டர் அப்படிங்கிறவங்க நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கணும். அந்த மென்டரை கரெக்டாக பிடிச்சிட்டிங்க, குருமார்களை கரெக்டாக பிடிச்சிட்டிங்க விருச்சிகம் அப்படின்னா, அவங்க சொல்கிறதுக்கு சரியான குருமார்களை பிடிக்கணும். திருப்பி தப்பான ஆட்கள்கிட்ட போய் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த சூரிய கிரகணம் சொல்லுது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தையும் கவனிச்சுக்கணும். கண்டிப்பாக வயிற்று பகுதியில் ப்ராப்ளம்ஸ் வரும். விசாக நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கிளென்சிங், கர்மா கிளென்சிங் அதிகமாக பண்ணக்கூடியது யார் அப்படின்னா, நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் இருக்கவங்க கர்மா கிளென்சிங் அதிகமாகவே பண்ணணும் அப்படிங்கிறது தான் விருச்சிகத்துக்கு சொல்லக்கூடியது. அப்போ நீங்கள் வந்து குருஸ்தலங்களுக்கு அதிகமாக போங்க. குருஸ்தலங்கள் அப்படிங்கிறது சித்தர் பீடங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜீவ சமாதிகள் எல்லாம் போய் அமைதியாக உட்காந்துட்டு வரும் பொழுது ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு நிலை, ஒரு நிதானம் அப்படிங்கிறது வந்து விருச்சிகம் விசாகத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான். அடுத்தது நீர் தத்துவத்தை கொண்ட மீனம். இந்த மீனம் அப்படிங்கிறது இங்கே குரு தான் எல்லாமே அப்படிங்கும் பொழுது இது மறைவு ஸ்தானமாகவே இருக்குது. அப்போ ஆல்ரெடி இங்கே சூரிய கிரகணம் வருது அப்படிங்கும் பொழுது இந்த மீனத்துக்கு மோட்சம் அமைப்பு அப்படிங்கிறது. அப்போ இதுலேயும் வந்து 3 நட்சத்திரங்கள் வருது அப்படிங்கும் பொழுது இப்போது ரேவதி நட்சத்திரம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ரேவதி நட்சத்திரம் இருக்கீங்க, உத்திரட்டாதி பூரட்டாதிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே உங்களுக்கெலாம் வந்து திடீர்னு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எல்லாமே நல்லா நடக்குது அப்படிங்கிற மாதிரி, சீக்கிரம் எல்லாத்தையும் மறக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது. மறக்கலாம், மன்னிக்கலாம்,
ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த வாழ்க்கை உங்களுக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா நம்ம வந்து ஏன்னா மீனத்தில் இருக்கவங்க தான் அதிகமாக துரோகங்களை சந்திக்கக்கூடிய ஆட்களாகவே இருப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மீனத்தில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, துரோகம் செய்யக்கூடிய ஒரு இடத்துலையும் மீனம் போயிடும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது மோட்சப்பாதை. இந்த மோட்சப்பாதை வந்து நல்லதும் செய்ய வைக்கும், கெட்டதையும் செய்ய வைக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒரு பிளண்ட்டாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சொல்கிறது. ஆல்ரெடி வந்து இப்போ சூரியன் இப்போ மீனத்திலேயே ஒரு சூரியன் உட்காந்துருச்சுன்னா அது மறைவு ஸ்தானமாகவே போயிடும். அப்படிங்கிறப்போ லைஃப்பில் ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டினஸ் இல்லாத மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் குரு உங்களை காப்பாற்றிடும் அப்படிங்கிறது தான் வந்து எப்போவுமே மீனத்துக்கு. அப்போ இந்த சூரிய கிரகணம் வேலைகள் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சூரியனார் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மீனம் அதிகமாகவே வழிபாடு பண்ணுங்கள். சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களை எப்போவுமே வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய, இப்போ லக்ஷ்மி ஹயக்ரீவர், இப்போ ஹயக்ரீவர்னால் லக்ஷ்மி ஹயக்ரீவர், இப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய, ஏன்னா உங்களுடைய சிம்பிளே பார்த்திங்கன்னா 2 மீன், 2 கடல் சந்திக்கிற மாதிரி தான் அந்த விஷயம். அப்போ எப்போவுமே வந்து 2 தெய்வங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்க தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது லைஃப்பில் ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு ட்ராபேக், எதை செய்யலாமா வேணாமா, எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ யாராவது பிரிஞ்சவங்க சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். புதுசாக சில விஷயங்கள் தொடங்கின மாதிரிலாம் இருக்கும். கெட்ட பெயர்கள் வராமல் பார்த்துக்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மீனத்துக்கு சொல்லக்கூடியது. அடுத்த பஞ்சபூத தத்துவத்தில் வந்து காற்று ராசி. இந்த காற்று ராசி சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த காற்று ராசிகளில் வரக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது மிதுன ராசி, துலாம் ராசி, கும்பராசி. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் திருவாதிரை, மிருகசீரிஷம், புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் வரவங்க, முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, திடீர்னு கோவம் வர மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் வரும். லைஃப்பில் சில கரெக்ஷன்ஸ் வர மாதிரி தெரியும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. புதிய மாற்றங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக நல்லது வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை தான். உங்களுக்கு வந்து லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது தான். இப்போ புனர்பூசமில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம்ங்கும் பொழுது லைஃப்பில் சில அக்செப்டன்ஸ்குள்ளே நீங்கள் போய் தான் ஆகணும். சில வாழ்க்கையில் மாற்றங்கள், சில ஹெவினஸ் நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கரெக்டாக வராமல் போயிருந்திருக்கும். இப்போ தான் அங்கீகாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு, இழந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மீண்டும் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா நீங்களாம் குருவின் அம்சம். அப்போ இந்த குருவின் அம்சம் அப்படிங்கிறது இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா காத்திருப்பு. சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் காத்திருந்து தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இந்த வருஷத்தை எப்படியாவது கடந்துடணும் அப்படிங்கிறது தான். இந்த வருஷத்தை கரெக்டான பிளானிங்கில், கரெக்டான அஸ்திவாரம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா லைஃப் நல்லபடியாகவே போகும் அப்படிங்கிறது தான். இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஏன்னா மிருகசீரிஷம் செவ்வாயுடைய அம்சம் அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி அந்த ஒரு பேர்னிங் சென்சேஷனில் இருக்கக்கூடியவங்க தான், அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான். உங்களுடைய ஹெல்த், இப்போ பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களோட யூட்ரஸ் கவனமாக இருக்கணும், உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், படபடப்பு நிலை இல்லாமல் பார்த்துக்கணும், மைக்ரேன் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும், ஹெல்த்தில் ரொம்ப கவனம் எடுக்கணுங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சொல்கிறது. எந்த திசையை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, எந்த திசையை நோக்கி யார் இயக்கி நீங்கள் எதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் மிதுன மிருகசீரிஷத்தில் இருக்கவங்க ரொம்ப தெளிவானவங்க தான், ரொம்ப நாலேஜானவங்க தான், நல்லா படித்தவங்க தான். ஆனால் உங்களுடைய நாலேஜ் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆகி தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா காசிப்பிங்குள்ளே போயிட்டு கர்மாவை வாங்கிடக்கூடாது. அதுதான் இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சொல்கிறது. அப்போ அந்த காசிப்பிங்லாம் இல்லாமல் பேசும் வார்த்தைகள் தெளிவான முறையில் மாற்றி மாற்றி பேசாமல் ஒரே நிலையில் வார்த்தைகள் நீங்கள் பேசும் பொழுது உங்களை கர்ம பாதிக்காதுங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசி உண்மையாகவே இருந்துட்டு போயிடுறது. ஹானஸ்ட்டாக எவ்வளோ தூரம் ஒரு மிதுனம் மிருகசீரிஷம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹானஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள எந்த கிரகமும் பெருசாக எதுவும் பண்ணாது அப்படிங்கிறது தான். வார்த்தையால் தான் மிருகசீரிஷம் மாட்டுவாங்களே. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படிங்கிறது மிதுன மிருகசீரிஷம்க்கு ரொம்பவே வேலை பார்க்கும். ஒரு இடத்துல தேனாக பேசுவாங்க, ஒரு இடத்துல ஒரு சுண்ணாம்பு வச்சுட்டு பேசுவாங்க அப்படிங்கிறது தான். எல்லா இடத்துலையுமே ஒரே நிலையில் இருந்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத கர்மாக்கள் நீங்கள் வாங்காமல் இருந்துப்பீங்க அப்படிங்கிறது தான். இப்போ மிதுனம் மிருகசீரிஷம் அமைப்பில் இருக்கிறவங்கலாம் வந்து சாந்தமாக இருக்கக்கூடிய தேவிமார்களை வழிபாடு பண்ணுறது, பெண் சக்திகளை அதிகமாக வாழ்க்கையில் எடுத்துக்கும் பொழுது ஸ்லோகங்கள் படிக்கிறது, ஸ்லோகங்கள் கேட்குறது, நல்ல நல்ல ஆலோசனைகள், அதாவது ஃபிலாசபிக்கல் வேர்ட்ஸ் நிறைய நீங்கள் காதால் கேட்க கேட்க வாழ்க்கை மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான்.
காற்று ராசியான துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது, துலாம் ராசியிலே 3 நட்சத்திரங்கள் வருது. சுவாதி, விசாகம், சித்திரை நட்சத்திரம். உடைப்பட்ட நட்சத்திரங்கள் தான் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஜென்ரலாகவே ஒரு துலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே கிட்டத்தட்ட லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எப்போவுமே துலாம் இருப்பாங்க. இப்போ கூட வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு குழப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாமே சரியாக போயிட்டு இருந்தாலுமே யார் என்ன நம்மளை நினைக்கிறாங்க, இவங்க நம்மளை அப்படி நினைக்கிறாங்களா, 4 பேர் என்ன நினைக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம், ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப நல்ல ஒரு அழகாக பழகக்கூடியவங்க தான் துலாமில் இருக்கிறவங்க. ஆனால் ஒரு ஷெல்லுக்குள்ளேயே இருந்த மாதிரி ஆகிடுவாங்க. யாராவது ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு பின்பற்றி அதை வழி நடத்தி நீங்கள் கொண்டு போகணும், எக்ஸிக்யூஷன் பண்ணணும். எந்த துலாம் குரு மாதிரி யாராவது வந்து சொல்கிறத கேட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணி அதோட அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறீங்களோ அவங்களுக்கு தான் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறது என்ன ஆகிடும்னா, சம்டைம்ஸ் காசிப்ஸ் நிறைய கேட்டுருவாங்க. துலாமில் இருக்கவங்க காசிப்ஸ் நிறைய கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சொல்கிறது. ஏன்னா உங்கள் இடத்துல தான் சூரியன் நீசம், துலாத்தில் தான் சூரியன் நீசமாக இருக்கும் பொழுது, ஜென்ரலாகவே சூரியன் நீசமாக இருக்குது அப்படின்னாலே நம்ப தகுந்த விஷயங்கள் அங்கே இருக்காது அப்படிங்கிறதா. நம்ப தகுந்த விஷயங்கள் அங்கே இருக்காது அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் எங்கேயும் மாட்டிக்க மாட்டேன், நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன், ஒரு தவறே நடந்தால் கூட அது தவறு கிடையாதுன்னு பேசிட்டு போகக்கூடிய அமைப்பு வந்து அதிகமான துலாமுக்கு உண்டு. குழம்பிடுவாங்க துலாம் வந்து கிட்டத்தட்ட இன்னசென்ட் தான். அந்த இன்னசென்ஸ் எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்க நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களான்னு பர்சீவ் பண்ண முடியாமல் போகிறது தான். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கவனம் துலாமில் இருக்கிறவங்க. இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயமே என்னென்னா, யார் கூட பழகுறீங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்துக்கணும். பிளைண்ட் ஃபோல்டடாக நம்பிடக்கூடாது, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி டைம் இருக்குது. அந்த குவாலிட்டி டைமை நீங்கள் குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்களா, இல்லை வெளியில் இருக்கவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்களா, உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்களா, அஜீரண கோளாறு ஏதாவது வந்ததா, கர்மா ஏதாவது அதிகமாக சேர்ந்ததா, திஷ்டியும் அதிகமாக படக்கூடிய அமைப்புமே வந்து துலாமுக்கு உண்டு. அப்பப்போ திஷ்டி சுற்றி போட்டுக்கணும், அப்பப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா உடல் தேய்மானம் ஆகக்கூடிய அமைப்புமே வந்து இந்த துலாமுக்கு இந்த சூரிய கிரகணம் சொல்லுது. அப்போ இந்த சூரிய கிரகணம் உடல் தேய்மானத்தை சொல்லுது அப்படின்னாலே நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனும் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தான். அப்போது லைஃப்பில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளாகட்டும், உங்களோட லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், உங்களோட பயண முறைகளாகட்டும், தேவையில்லாத விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் வந்து துலாமில் இருக்க 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது. அடுத்தது கும்பத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது, சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் வருது. இந்த சதயம் அவிட்டம் நட்சத்திரம்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சீங்க, கரெக்டான முறையில் தான் சுற்றி இருக்கவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரியாக தான் செஞ்சீங்களா அப்படிங்கிறது தான். கடமையை செய்கிறதுக்கு என்றைக்குமே வந்து கும்பத்தில் இருக்கவங்க தயங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. இந்த சூரிய கிரகணம் என்ன அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு பின்னோக்கி போய் சில விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது தான். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எங்கெல்லாம் நம்ம விட்டு போன கடமைகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம எங்கே கரெக்ஷன் பண்ணிக்கிட்டால் சரியாக வரும். வாழ்க்கை பாதையை நம்ம கரெக்டான முறையில் செயல்படுத்திக்கணும். அப்பப்போ ஸ்டாக்னண்ட் ஆகிட்டே இருக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை எனக்கு வரவே வராது, இல்லை ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து எனக்கு கண்டிப்பாக வரும், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது எல்லாருமே கேளுங்கன்னா மற்றவங்களாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். நம்ம நிறைய கும்பம் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கும் பொழுது சம்டைம்ஸ் பேக் அடிக்கிற மாதிரியோ, இல்லை சுற்றி இருக்கவங்களுக்கு சரியான முறையில் ஏதோ ஒரு வகையில் கடமைகள் செய்ய முடியாமல் போகிறதோ, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து கும்பத்துக்கு இருக்கணும். எது செஞ்சாலுமே கொஞ்சம் துணிஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு டேலண்ட் அதிகம்தான், நேரம் வர வரைக்கும் காத்திருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் கும்பத்துக்கு சொல்கிறது. என்னங்க ஏதோ தனியாக தேர் இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்குதே, இதெல்லாம் எப்போ சரியாகும்? நிறையா கும்பத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸும் கண்டிப்பாக வரும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் செலுத்திக்கணும். உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸில் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு பிபி இஷ்யூஸ்லாம் இருக்குது, ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னா தயவு செஞ்சு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சொல்லக்கூடியதாகவே இருக்குது. உங்களுடைய உணவு முறைகள் சரியான முறையில் தான் இருக்கிறதா, சரியான முறையில் தான் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்களா? ரொம்பவும் உடற்பயிற்சி செய்ய வேண்டாம், அதுக்காக செய்யாமல் இருக்க வேணாம். ஒரு பேலன்சிங்கில் இருந்துக்கிறது நல்லது. ரொம்ப ஒபிசிட்டிக்கு போகாமல் பார்த்துக்கணும், வயிறு உப்புசமாகாமல் பார்த்துக்கணும், இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கும்பத்துக்கு சொல்லக்கூடியது. கும்பத்துக்கு வந்து இந்த வருடமே 2026 நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னாலே 2027 உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் வந்து அதிகமாக
தியான பீடங்களுக்கு அதிகமாக போகிறீங்க, உபதேசங்கள் அதிகமாக கேட்க கேட்க வாழ்க்கை பாதை சரியாக தான் போயிட்டுருக்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத. உபதேசங்கள் அதிகமாக கேட்கணும், ஏதாவது உபதேசங்களை படிங்க, காது கொடுத்து கேளுங்க. கோயிலுக்கு போகிறத விட உபதேசங்கள் அதிகமாக நீங்கள் கேட்கணும், அதை கேட்டு சரியான முறையில் நீங்கள் பின்பற்றணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் எதை தொடங்கினாலுமே துணிஞ்சு தொடங்குங்க. அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு மூவ் ஆகும், ஆனால் அது சரியான டெஸ்டினேஷன் பாயிண்டில் போய் அடைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் காற்று தத்துவமான கும்பத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.